ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னை ட்ரிப்ளிகேனில் பார்த்தசாரதி பெருமாள் கோயில் 108 திவ்யதேச கோயில். இங்கு மூலவர் வெங்கடகிருஷ்ணர், உற்சவர் பார்த்தசாரதி பெருமாள். மூலவர் நின்ற திருக்கோலத்தில் நல்ல ஹைட்டாக பெரிய மீசையோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். ஆனால் ஜனவரி 5 நேற்று சாயந்தரத்துலேருந்து ஜனவரி 9 நைட்டு வரைக்கும் மூலவர் பெருமாளுக்கு மீசை இருக்காது. பார்க்கறதுக்கு அதை விட ரொம்ப அழகாக இருப்பார். மீசையோடு பார்க்குறத விட மீசை இல்லாமல் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருப்பார். இப்போ தான் தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சென்னையில் இருக்கிறீங்க, இல்லை சென்னைக்கிட்ட இருக்கிறீங்கன்னாலும் சரி, 9 நைட்டுக்குள்ளார ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு பெருமாள். திருப்பதியில் நேத்திர தரிசனத்தில் பெருமாள் எப்படி இருப்பாரோ, அதாவது மீசை இல்லாமல் இந்த பார்த்தசாரதி பெருமாளை பார்த்தோம் அப்படின்னா 100% நேத்திர தரிசனம் பார்த்தவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும். அவ்வளோ அழகாக மீசை இல்லாமல் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் ஒரு மாதிரி லாவெண்டரில் நல்ல டார்க் ப்ளூ கலர் வஸ்திரம். இப்போது சாயந்தரத்தில் வைகுண்ட ஏகாதசிக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்திருக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு இங்கே செம்ம க்ரௌடு இருக்கும். ஃப்ரீ தரிசனமெல்லாம் 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். 5 திருக்கோலத்தில் பெருமாள் இந்த கோயிலை நம்ம தரிசனம் செய்யலாம். நடந்த கோலத்தில் ஸ்ரீராமர் இருப்பார், கிடந்த கோலத்தில் ரெங்கநாதர் இருப்பார், நின்ற கோலத்தில் மூலவர் வெங்கடகிருஷ்ணன் பார்த்தசாரதி பெருமாள் இருப்பார், அமர்ந்த கோலத்தில் நரசிம்மர் இருப்பார், கருடன் மேலே பரந்த கோலத்தில் கஜேந்திர வரதர் இருப்பார். தாயார் தனிச்சன்னதிலையும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் தனிச்சன்னதி உண்டு. நீங்கள் சர்வதர்ஷனம் ஃப்ரீ தர்ஷனம் டிக்கெட்டில் போனால் தான் கிடந்த கோலத்தில் இருக்கிற ரெங்கநாத பெருமாளை சேவிக்க முடியும். ஸோ நம்ம சர்வதர்ஷனம் க்யூவில் போகிறப்போ உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு யூட்டன் எடுக்கிறப்போ ராமர், சீதா, லக்ஷ்மணர் அவங்கள கிட்ட போய் பார்க்கலாம். அதற்கடுத்து அவங்க கிட்ட இருக்கிற ரெங்கநாதரை பார்க்கலாம். ஃப்ரீ தரிசனத்தில் போனால் மட்டும்தான் ரெங்கநாதரை நம்ம பார்க்க முடியும். 50 ரூபாய் தரிசனத்தில் நம்ம பார்க்க முடியாது, 100 ரூபாய் தரிசனத்துலையும் பார்க்க முடியாது. அவங்கள சேவிச்சுட்டு மூலவரை சேவிச்சுட்டு வெளியில் வர்றப்போ அர்த்த மண்டபத்திலே ஆஞ்சநேயர் இருப்பார், கரெக்டாக ராமர் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேவிச்சுட்டு வெளியில் வர்றப்போ தாயார், அடுத்து நரசிம்மர் கரெக்டாக மூலவருக்கு பேக் சைடில் இருப்பாங்க. அடுத்து கஜேந்திர வரதர் கருடன் மேலே இருப்பார் பறக்கிற அந்த கோலத்தில். தனிச்சநிதியில் ஆண்டாள் இருக்கிறாங்க. ரொம்ப அழகான கோயில். 5 பெருமாளை நம்ம இங்கே சேவிக்கலாம். வந்தால் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை போய் இந்த மூலவர் பெருமாளை மீசை இல்லாத இருக்கிறப்போ பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. கிட்ட போய் பார்க்குறப்போ அப்படியே கண்ணிலேருந்து அவ்வளோயே தண்ணியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. திருப்பதி பெருமாளை நேத்திர தரிசனத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு 8 போய் 9 இந்த பெருமாளை மீசை இல்லாமல் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ அழகாக இருந்தார் பெருமாள். சாயந்தரம் உற்சவ உள்புறப்பாடு இருந்தது. ஸோ மூலவரையும் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக 6:15 போல் உற்சவரோட உள்புறப்பாடு. ரொம்ப உற்சவரும் தாயாரோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆண்டாள் நாச்சியார் அவங்களுக்கும் புறப்பாடு இருந்தது. அதுக்கப்புறமா சன்னதிக்குள்ளே போயிட்டாங்க. சென்னை ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள் கோயில் வருஷத்தில் இந்த நாட்கள் மட்டும்தான் மீசை இல்லாமல் நம்ம ஆக்சுவலாக பெருமாள் எப்படி இருப்பாரோ நின்ற திருக்கோலத்தில் நம்ம சேவிக்க முடியும். அவசியம் போயிட்டு வாங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா. காலையில் விஸ்வரூப தரிசனம் 4 மணிக்கு, மத்தியானம் நட சாத்திடுவாங்க. சாயந்தரம் சாத்து முறை கூட நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆழ்வார்கள், உற்சவ மூர்த்தி, தாயாரோட 3:30 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி போயிட்டிங்கன்னா ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வரலாம். ஓரளவுக்கு 4 to 6ன்னா கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. பட் அதுக்கப்புறம் கூட எல்லாம் உற்சவரை பார்க்குறதுக்கு இருந்ததுனால மூலவர்கிட்ட பெருசாக க்ரௌட் இல்லை. நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம். ஏன்னா ரெங்கநாதரை சேவிக்கணுங்கிறதுக்காக 1/2 மணி நேரமாச்சு. அப்படியே கண்லேயே இருக்கார் மீசை இல்லாத வெங்கடகிருஷ்ணர். ஹைட்டாக இருப்பார். திருப்பதி பெருமாளை விட நல்ல ஹைட்டு. அவ்வளோ பெரிய பெருமாள் அவர். கிட்ட போய் இந்த மீசையில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருப்பார். கிட்ட போய் மீசை இல்லாத பார்க்குறப்போ பெருமாள் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கார். அப்படியே திருப்பதி பெருமாளை நேத்திர தரிசனத்தில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் இருந்தீங்கனாலும் சரி, சென்னை கிட்ட இருந்தாலும் சரி, ட்ரிப்ளிகேனில் இருக்குது பார்த்தசாரதி பெருமாள் கோயில். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த நாட்களில் மட்டும்தான் பெருமாளை மீசை இல்லாமல் நம்ம தரிசனம் செய்ய முடியும். 10 வைகுண்ட ஏகாதசி முத்தங்கி சேவாவில் பெருமாள் இருப்பார்.
நிறைய பேர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவரை மீசை இல்லாமல் பார்க்குறப்போ அத்தனை ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப அழகாக இருக்கார் பெருமாள். சென்னை ட்ரிப்ளிகேனில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாள் கோயில் 9ஆம் தேதி நைட்டு வரைக்கும் மீசை இல்லாமல் நம்ம தரிசனம் பண்ணலாம். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் திருப்பதி பற்றியும் ஷேர் பண்ணுறேன். கூடவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றியும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.